நேயர்களே, சீரக சம்பா ரைஸில் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். அது அடுப்பில் செய்ய போகிறோம். இப்போ அடுப்பு எரிஞ்சிட்ருக்கு. இப்போ அந்த சட்டியில் பார்த்திங்கன்னா எண்ணெய் 1/4 லிட்டரு, பிரியாணி நட்சத்திர பூ 2, கிராம்பு, நல்லா கறி வெந்துருச்சு. கறி வெந்தவுடன் அதில் நம்ம சீரக சம்பா ஊற வச்ச தண்ணியை அந்த தண்ணி எடுத்து நம்ம இதில் ஊற்றியிருக்கோம். 3/4 லிட்டருக்கு தண்ணி ஊற்றியிருக்கோம். தீ நல்லா எரிஞ்சிட்ருக்கு. ரொம்ப அதிகமாக தீ மூடினாலும் ரொம்ப கறி பிடிச்சிக்க சட்டியில் உள்ளே இருக்கிற தீஞ்சும் போயிடும். அளவாக தீயை வச்சுக்கணும். அளவாக 4 விறகு வச்சுக்கணும். விறகுல வச்சு சமைச்சால கறின்னு இல்லைங்க, எது சமைச்சாலும், அதாவது கீரை, பருப்பு, வேறு எந்த ஐட்டங்கள் பக்குவமாக செய்ய தெரியணும். மெயினாக தெரியாமல் பார்த்துக்கணும். விறகு வச்சு சாப்பிட்டாலே ஒரு டேஸ்ட்டே தனியாக இருக்குது. கடைசியாக நான் அரிசி போட்டு வேக வச்சு முடிஞ்சு, நான் வீடியோ பிடிக்கிற ஆள் இல்லாதனால நானே பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு பின்னாடி நான் நெய்யும் தயிரும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கீழே இருக்கிற தீ எடுத்து அனல் எடுத்து நம்ம தட்டை வச்சு வேக்கனை போடுறோம். ஒரு 1/4 மணி நேரத்தில் நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா வேக்கன் போட்டு முடிஞ்சு நம்ம தட்டை ரிமூவ் பண்ண போகிறோம். கறி எப்படி இருக்குன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வேறு லெவலில் தான் இருக்கணும். நம்ம அடுப்பில் வச்சுருக்கிறதுனால டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும்.